இதுதான் கொடுத்தாகணும். அதனால உன்னை நம்பிதான் இருக்கிறேன். நீங்க எனக்கு உள்ளீரான்னு கேட்கறாரு. இருக்கேன். என்ன பண்றாரு, ஒரு குச்சியை தூக்கி போடுறாரு. இதை பிடிச்சிக்கிட்டு கட்சி ஏகம்பரம் போ அப்படின்னு சொல்றாரு. கட்சி ஏகம்பரம் அந்த குச்சியை தூக்கி போடும்போது நந்தியோட கொம்புல போட்டு கொம்பு வளர்ந்துருக்காங்க. திருநெல்வேலியில் நீங்க போய் பார்க்கலாம். அந்த இடத்துல அந்த கொம்பு வளர்ந்துருக்கும். அப்ப என்ன பண்ண, உனக்கு ஒரு இடது கண் கருத்துக்காக என்ன பண்றாரு, இந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து ஒரு பதிகம் பாடுறாரு. இடது கண் வந்து அவர் கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு அதே வறுமையில இருக்காரு. வறுமையில இருந்து ரொம்ப அவர் ஆடம்பரமா இருக்காரு. திருமூர்த்த நாயனாரை பொறுத்தவரையும் எப்படி இருப்பாருன்னா, நல்லா கல்யாண கோலத்துல நல்லா வசதியாக வச்சுருப்பார் சாமி. எது இருந்தாலும் அவருக்கு வந்து எந்த குறையெல்லாம் வச்சுருப்பார். எது கேட்டாலும் சாமி வீடு தான் கேட்பார். எல்லாருக்கும் போய் கேட்க மாட்டார். எது கேட்டாலும் சாமி வீடு தான் கேட்பார். அப்படி என்ன பண்ணுறாருன்னா, வறுமையில போய் அந்த ஓனகாந்த தலையில் போய் உட்காந்துருப்பார். உட்காந்து என்ன பண்ணோம்னா, சாமி எனக்கு எதுவுமே இல்லை, கையில் காசு இல்லை, பொருள் இல்லை, நெய்வேத்தியம் பண்ண நெய் வாங்க காசு இல்லை, பால் வாங்க காசு இல்லை, பழம் வாங்க காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு வழி சொல்லும்போது தான் அப்புறம் ஒரு பதிவு கையும் ஒன்றும் காணவில்லை ஐவர் கொண்டு ஆட்டமாடி ஆள் கொழிப்பட்டு அழுந்து உயிர்மாறு ஒன்றில் அதே இன்னொன்று திங்கள் தங்கு தலைகள் மூலம் திரள வந்த புரள வீசும் கங்கையாலேல் வாய் திராவால் கணபதியால் வயதுதாரி அங்க வேலன் குமரன் பிள்ளை தேவியாளால் ஒற்றடையாளர் உங்களாட்சி செய்ய மாட்டோம் ஓனங்காந்தன் தலைவர். என்ன சொல்றாங்கன்னா, இங்கெல்லாம் அவங்க